ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது நிவி டெய்லி டைரி. மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வடிகட்டிட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பிரியாணி செய்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் அதில் 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் அதில் பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் 2 சேர்த்துக்கோங்க. கிராம்பு வெடித்ததுக்கு அப்புறமா அதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினாவையும் மல்லியும் வாஷ் பண்ணி அதிலே சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 5 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு லெமன் அது கூட பிரிஞ்சு சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நான் இன்றைக்கி 3 கப் அரிசி எடுத்துருக்கேன், அதனால் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கிண்டிட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டுருங்க. குக்கரில் விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. புதினாவையும் நெய்யை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.